நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 12th +2 தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் பேராகிராஃப் சிம்பிளிஃபைடு. இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட். லாஸ்ட் கொஸ்டின். லைஃப் இஸ் அன்ஜஸ்ட் அண்ட் க்ரூவல் டு சர்டன் பீப்புள். சில மனுஷங்களுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப அநீதியும் ரொம்ப கொடூரமாகவும் இருந்து அமைஞ்சு போயிடுது. அப்போது டூ தே ஆல் ரிசைன் தெம்செல்ஃப் டு தேர் ஃபேட்? அவங்களோட விதியை நினச்சி அவங்க வாழ்க்கையை விட்டுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேன் யூ திங்க் ஆஃப் சம் ஹூ ஹேவ் ஃபாட் தேர் டிசபிலிட்டிஸ் ஹீரோயிக்கலி அண்ட் ரிமைண்ட் அ ஸ்டெல்லார் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ்? எவ்வளோ முக்கியமானது பாருங்கள், முக்கியமானது. கேன் யூ திங்க், யாரையாவது நினைக்க முடியுமா அவங்களோட தன்னோட குறைபாடு, உடல் குறைபாடை போராடி ஜெயிச்சு பெரிய ஹீரோ மாதிரி அதில் வின் பண்ணி ஒரு நட்சத்திரமாக ஜொலிச்சவங்க யாரையாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. கிவ் an account of one such person struggle to live a fruitful life. ஒரு அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்கள சொல்லுங்கள். நல்ல பலனளித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தவங்க யார், வாழ்ந்துட்டுருக்கவங்க யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்கள பற்றி நீங்கள் எழுதுங்க அப்படின்றாங்க. இப்போ நம்ம இங்கெல்லாம் ரொம்ப தூரத்துலலாம் போக வேண்டாம், நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களையே நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட். According to the speech of Dr. Christian Bernard in celebration of being alive, the one who fought his disabilities. அவரோட ஸ்பீச், டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்டோட ஸ்பீச் இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ்ன்ற இந்த பாடத்திலிருந்து என்ன அவரோட ஸ்பீச் தானே, அவர் சொற்பொழிவில் என்ன சொல்ல வர்றாருன்னா, the one who fought his disabilities heroically, ரொம்ப பெரிய கதாநாயகன் மாதிரி அதை அவனோட குறைபாடை மீறி போராடி ஜெயிச்சு அண்ட் ரிமைண்ட் அ ஸ்டெல்லார் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். அவங்க வந்து ஒரு நட்சத்திரம் மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்திருக்காங்க. ஒரு பெரிய நட்சத்திரம், வானில் இருக்க பெரிய நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சு அடுத்தவங்களுக்கு உதாரணமாக இருந்தவங்க யாருன்னா இங்கே நம்ம மாரியப்பன் தங்கவேலு. நம்ம மாரியப்பன் தங்கவேலு who born on 28th June 1995 at சேலம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில் இருக்க சேலத்தில் மாரியப்பன் தங்கவேலு எப்போ பிறந்தார்? 28 ஜூன் 1995 பிறந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். அண்ட் இந்தியன் பேராலிம்பிக் ஹை ஜம்பர், அதாவது ஒலிம்பிக்ஸ் பந்தயம் நடக்குதுல்ல, உலக லெவலில் எல்லாருக்கும் நடக்கிற விளையாட்டு போட்டி. இதில் பேராலிம்பிக்ன்றது இவங்களுக்குன்னு தனியாக நடக்கிறது. யாருக்கு? டிசபிள் பர்சனுக்கு, ஃபிசிக்கலி சேலஞ்சு, உடல் குறைபாடு உள்ளவங்களுக்குன்னே தனியாக ஒரு ஒலிம்பிக் போட்டி நடக்கும். அந்த ஒலிம்பிக் பேர் தான் பேரா ஒலிம்பிக். அதில் கலந்துக்கிட்டார் ஒரு இந்தியன். யார் அது? நம்ம மாரியப்பன் தங்கவேலு. அவர் அண்ட் இந்தியன் ஹை ஜம்பர். அவர் ஹை ஜம்ப்பு, உயரம் தாண்டுதல், ஹூ ஹேஸ் அச்சீவ்ட் அ ஹீரோயிக் சாம்பியன்ஷிப். அப்படி சாம்பியன்ஷிப், ஹீரோயிக் சாம்பியன், பெரிய கதாநாயகன் மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப்பு. என்னது? த ஃபர்ஸ்ட் இந்தியன் பேரா அத்லெட், முதல் இந்தியன். இது வரைக்கும் ஒரு இந்தியன் இந்த மாதிரி விளையாண்டதே கிடையாது. ஃபஸ்ட்டு இந்தியன் அவர், பேரா அத்லெட்டு, அதாவது உடல் குறைபாடு உள்ள அத்லெட்டு, விளையாட்டு வீரர். டு வின் மெடல்ஸ் இன் 3 கான்சிக்யூட்டிவ் பேரா ஒலிம்பிக்ஸ். தொடர்ந்து 3 தடவை பேரா ஒலிம்பிக்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த விளையாட்டு பந்தயத்தில், விளையாட்டு போட்டியில் 3 தடவை பதக்கம் வென்றிருக்காரு. எப்படி ரியோவில் நடந்த 2016 ரியோவில் நடந்ததில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறாரு. அடுத்து டோக்கியோ 2020 நடந்ததில் சில்வர் மெடல் வாங்கியிருக்காரு. அண்டு பாரிஸில் 2024 பாரிஸில் நடந்ததில் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காரு. எப்படி இப்போ செஞ்சுருக்கு பாருங்கள் அந்த பையன். இப்போ இத்தனைக்கும் ஒரு சின்ன பையன்தான் மாரியப்பன் தங்கவேலு. நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள், மாரியப்பன் தங்கவேலை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அடுத்து தேர்ட் பாயிண்ட். மாரியப்பன் பிலாங்ஸ் டு அ புவர் ஃபேமிலி, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். He suffered a permanent disability in his right leg. அவர் வலது காலில் பெர்மனன்ட் டிசபிலிட்டி, நிரந்தரமான ஒரு உடல் ஊனம். எப்படி? இந்த லெக் இருங்க. மாரியப்பன் பிலாங்ஸ் டு அ புவர் ஃபேமிலி. ஹீ சஃபர்ட் அ பெர்மனன்ட் டிசபிலிட்டி இன் ஹிஸ் ரைட் லெக். அவரோட வலது காலில் அவருக்கு நிரந்தரமான ஒரு ஊனம் இருந்திருக்கு. என்னது? the age of 5 at the age of 5 due to a bus accident. 5 வயசில் அவருக்கு ஒரு பஸ் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அதில் அந்த வலது கால் ஊனமாயிடுச்சு நிரந்தரமாக. he has been awarded பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு மாரியப்பன் தங்கவேலுக்கு
பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க அண்டு அர்ஜுனா அவார்டு இன் 2017 2017 அர்ஜுனா அவார்டும் கொடுத்துருக்காங்க. அந்த மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா இன் 2020 2020 கேல் ரத்னான்றது தயான் சந்த் கேல் ரத்னான்றது விளையாட்டு வீரர்கள் சிறந்த விளையாட்டு வீரருக்கான விருது வருஷம் கொடுப்பாங்க. அது 2020 மாரியப்பன் தங்கவேலுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், ஹீ இஸ் பிளானிங் டு அண்டர்கோ சர்ஜரி. அவர் வந்து ஒரு சர்ஜரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறாரு. என்னது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணி டு அட்டாச் அ பிளேடு டு ஹிஸ் ரைட் லெக். அவர் காலில் வந்து ஒரு பிளேடு பொருத்தி அந்த காலை சரி பண்ணுறதுக்கு. டு கெட் ரெடி ஃபார் தி வேர்ல்டு பேரா சாம்பியன்ஷிப் அவார்டு. உலகத்திலேயே சிறந்த பேரா மாற்றுத்திறனாளிக்கான சாம்பியன்ஷிப்பை வாங்குறதுக்காக ஒரு சின்ன சர்ஜரி, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கிறாராம். அவருக்கு நல்லபடியாக சர்ஜரி சக்ஸஸ் ஆகி அவர் இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ண சாம்பியன்ஷிப் வெல்லணும்னு சொல்லி நம்ம வாழ்த்துவோம், கடவுள்கிட்டையும் பிரார்த்திப்போம். சரியா? சரி, நல்லா படிங்க. எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், கிட்டத்தட்ட எல்லாமே வந்த பாயிண்ட்ஸே தான் திரும்ப திரும்ப வரும். அதனால் ஈஸியாக படிங்க, எழுதி படிங்க. சரியா சொல்லுங்களா? ஓகே, பாய். அடுத்து நெக்ஸ்ட்டு போயமில் பார்ப்போமா? ஓகே, பாய். ஆல் தி பெஸ்ட்.